அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய அடுத்த 7 நாட்களுக்கு 12 ராசிகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஏன் நாம் இந்த ஒவ்வொரு வாரத்திற்கும் இந்த ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார், ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் மிதுன ராசியில் இருக்காரு. இப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்த நாட்களில் கும்பத்தில் சனி பகவான் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறதால, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் வாரத்துக்கு வாரம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த கிரக மாற்றம் ஒவ்வொரு ராசிலையும் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும், இதனால் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது. சில பேர் தொழில் ரீதியாக ஒரு புது தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னா ராசி பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சிலர் முதலீடு செய்வாங்க, இந்த முதலீடு செய்யலாமா, ஒரு சிலர் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க, ஆனால் அது அந்த நேரத்தில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நாம் இப்போ ஒரு சுபகாரியம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் இந்த சுபகாரியம் கைகூடும், இந்த சுபகாரியம் நடக்காது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இந்த ராசியின் அடிப்படையில் இருக்குங்க. அந்த வகையில் கிரகங்களுடைய மாற்றம் இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்லது நடக்கும், இப்படிப்பட்ட தீபம் ஏற்றணும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதே போல் தான் நாம் இந்த ஜோதிடரை சரியான முறையில் நாம் அணுகும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த போல ஜோதிட பலன்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரலாம். சரி, நாம் இப்போது இனி இந்த அடுத்த வாரத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 12 ராசிக்காரர்களில் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்க போகுது, சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக மேஷம் ராசி. மேஷ ராசிக்காரர்களுக்கு வீரத்த அணிகலனாக கொண்டவர்கள், அதாவது செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நவ கிரகங்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. சூரமுள் செடியை போல உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து விடுபட போறீங்க அப்படின்னே சொல்லலாம். சில காலமாக உங்களை வாட்டி வந்த நோயினுடைய தாக்கம் கூட கண்டிப்பாக விலகி தான் போகும். சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பான நிலையில் இருக்காங்க. பொறுப்புகளை அனைத்தையும் வேலைகளையும் நீங்கள் அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்டுவீங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. சரளமாக பணம் வரக்கூடிய வகையில் இந்த தொழில் சாமர்த்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கைகூடி வரும். கூட்டு தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. நினைத்த காரியங்கள் தடை இல்லாமல் ஈடேறும். அரசாங்க ஒப்பந்தம் பெறுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குது. குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. அனாவசியமாக நீங்கள் செலவு செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய கட்டாயம் கூட ஏற்படலாம், ஆனாலும் நீங்கள் அதை பேசி சமாளித்து வருவீங்க. சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. பங்குச்சந்தை நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. நோய் பாதிப்பில் இருந்து விடுபடுவீங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபம் என்று பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை சேமிப்பதற்கான புதிய குடோன்களை நீங்கள் கட்டுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை புதிய அத்தியாயம் படிப்பீங்க.
சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நன்மையும் தீமையும் கலந்து தான் காணப்படும். பெண்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பணம் பறி போகலாம், கவனமாக இருங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தில் பொறுமை மிகவும் அவசியம். கோபப்பட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் நடக்கும். புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படிங்கிறது உங்களுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தையும் நிதானமாக செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லது. மனைவி மக்களால் மன கஷ்டம் அடையக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் வேலைகளில் அலைச்சலும் உடல் அசதியும் அதிகமாகும். ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பயணம் செய்வீங்க. கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனம். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதனை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க பணியில் தேவையான உதவிகளை மேல் அதிகாரிகள் செய்வாங்க. தனியார் துறை ஊழியர்களும் முதலாளிகளின் பாராட்டை பெறுவீங்க. மேலும் இடப்பெயர்ச்சிகள், சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும். மேலும் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. நீங்கள் என்றைக்கோ வாங்கி போட்ட நிலம் கூட இன்னைக்கு நல்ல ஒரு விற்பனைக்கு வரக்கூடியதாக இருக்கும். குவாரி வைப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. திருமண காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். தற்காலிக பணியிடை நீக்கம் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவியும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களை நிறுத்தும் போது நீங்கள் பூட்டிட்டு அப்புறம் போகிறது நல்லது. அதே போல் எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. மனம் விட்டு பேசி கணவன் மனைவியாக இருவரும் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக கடகம் ராசி. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க அதற்கான தேர்வை நம்பிக்கையோடு எழுதுவது நல்லது. வெற்றி உங்களுடைய வீடு தேடி வரும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் சாதகமாகவே இருக்குது. வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்காரு. கட்டுமான தொழில் ரொம்ப ஜோராக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மணல், செங்கல் போன்ற வியாபாரங்களில் கொள்ளை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் சிலருக்கு மழலை செல்வங்கள் மடியில் தவளக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. சுக்கிரன் 12 1ஆம் வீடுகளில் நிற்கிறாங்க. நடக்காது அப்படின்னு நினைத்த காரியம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடி வரும். குடும்பத்தை விட்டு தூரதேச பயணங்கள் செல்வீங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களுடைய உதவியோடு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது 11ஆம் வீட்டில் உங்களுக்கு ராசிநாதன். அடுத்ததாக சிம்ம ராசி. மேலும் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைத்த சில செயல் கூட தடை இல்லாமல் நடக்கும். சந்திரனுடைய உலா வியாபாரத்தில் முத்திரையை பதிக்க வைக்கும். பங்கு சந்தை படு ஜோராக நடக்கும். நண்பரோடு சேர்ந்து வீடு கட்டி விற்கக்கூடிய தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். புதன் 12ஆம் வீட்டில் இருக்காரு. நெருங்கிய உறவினர் வீட்டில் துக்க காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். குரு 10ஆம் வீட்டில் இருக்காரு. மணமேடை வரை வந்த திருமணங்கள் கூட புதிதாக சிக்கல்களை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. சிக்கல் நடக்கலாம், அதனால் கவனமாக இருங்க. சுக்கிரன் 11-12ஆம் வீட்டில் இருக்காரு. கலைத்துறையினர், அலங்கார துறையினர் சிறப்பான பலனை பெறுவாங்க. நீங்கள் சிக்கலான காரியங்களில் துணிச்சலாக இறங்குவீங்க. வெற்றியும் பெறுவீங்க. அதோடு அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் தொழிலை மேம்படுத்துவீங்க. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும்போது சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. திடீரென்று வெளிநாட்டு பயணம் செல்வீங்க. அங்கு புதிய தொழிலுக்கான பாதை கிடைக்கும். மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். சந்திரன் உங்களுக்கு சாதகமான பாதகமான பலன்களையே கொடுப்பாரு. வியாபாரத்தில் சற்று நிதானம் காட்டுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் வேலை உயர்வு கிடைத்து வீடு மாறி செல்லக்கூடியதாக இருக்கலாம். மேலும் பிரிந்து போன உறவுகள் கூட கசப்பை மறந்து உங்களை தேடி வரலாம். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் பெரிய மனிதர்களுடைய தலையீட்டால் விலகி போகும். செலவுகளை கட்டுப்படுத்தி கடன்களை அடைப்பீங்க. 1ஆம் இடத்துல கேது இருக்காரு. விட்டு கொடுத்து நடந்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பிரச்சனை வராமல் இருக்கும். அடுத்ததாக துலாம் ராசி. சூரியன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அசத்தலாக பேசி அனைவருடைய மனதையும் கொள்ளையடிப்பீங்க. மளமளவென்று தொழில் முன்னேற்றம் காணப்படும்.
சிறு வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெறுவாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி வெற்றி தோல்விகளை கலந்து கொடுக்கும். நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பேச்சுவார்த்தை நடத்துங்க, அது ரொம்பவே நல்லது. நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டாதீங்க. உங்களுக்கு புதன் 10ஆம் வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம். பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை இடுவாங்க, கவனமாயிருங்க. சுக்கிரன் 9 மற்றும் 10ஆம் வீட்டில் இருக்காரு. மற்றவர்களை நீங்கள் ஒரு கலைநயத்தோடு ரொம்பவே சந்தோஷப்படுத்துவீங்க. மேலும் எங்கும் வெற்றி என்று வீர முழக்கம் செய்வீங்க. ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்காரு. கேட்ட இடத்துல தடை இல்லாமல் பணம் கிடைக்கும். 5, 6ஆம் தேதிகளில் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. யாருக்கு கடன் கொடுத்தாலும் எழுத்து மூலமாக அந்த பரிவர்த்தனைகளை அமைக்கப்படுவது ரொம்பவே நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு வெளியூர் பயணங்களுக்கு அனுகூலமானதாக இருக்காது. திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. பெரிய மனிதர்களுடைய தலையீட்டாலும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். பழைய வீட்டை வர்ணம் பூசி புதுப்பிப்பீங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. மேலும் துணிச்சலுடன் முடிவெடுத்து தொழில் வெற்றி காண்பீங்க. வியாபாரம் பிரமாதமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. பதவி உயர்வு, வேலை மாற்றம் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. 6, 7ஆம் தேதிகளில் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தலாம். மேலும் உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சகோதரர்களுக்கு பண உதவி செய்வீங்க. புதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் அதிக நன்மை அடைவாங்க. இது மட்டும் இல்லாமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பொதுமக்களுடைய பாராட்ட பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான சாமான்களை வாங்கி போடுவீங்க. மேலும் வியாபாரத்திற்கு வில்லங்கத்தை கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம், கவனமாயிருங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேது 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. புதிய முதலீடுகள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அடுத்ததாக மகரம் ராசி. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஹோட்டல் தொழில்களில் நீங்கள் புது தெம்போடு இறங்கலாம். உணவுப் பொருள் விற்பனை அபாரமானதான லாபத்தை கொடுக்கும். மேலும் இதற்கான வாய்ப்பை சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கத்தை தீர்ப்பதற்காக காவல் நிலையத்திற்கு செல்வீங்க அப்படின்னே சொல்லலாம். வீம்பாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட சில நேரங்களில் வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். மேலும் நீங்கள் மனைவி கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரருடைய வெளிநாட்டு பயணத்திற்கு பண உதவி செய்வீங்க. நீங்கள் கேட்ட பண உதவி தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்ததாக கும்பம் ராசி. சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. உங்களுக்கு சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. வியாபாரத்திற்காக தக்க சமயத்தில் நண்பர்களுடைய உதவியை நாடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இது நல்ல பலனை தான் கொடுக்கும். கையில் பணம் தாராளமாக புழங்கும் அப்படின்னு சொல்லலாம். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. வெற்றி மேலே வெற்றி உங்களுடைய வீடு தேடி வரும். சுக்கிரன் 5 மற்றும் 6ஆம் வீட்டில் இருக்காரு. பெண்களால் ஆதாயம் உண்டாகும். சிக்கலான நேரத்தில் தாராளமாக பணம் செலவாகலாம். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி 1ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது. அடுத்ததாக மீனம் ராசி. சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. அரசாங்க வேலைகள் சுணக்கமாக நடக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக சிரத்தையுடன் ஈடுபடுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள் முதலீடுகள் உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. கொத்து கொத்தாக லாபம் பெறக்கூடியதாக இருக்கும். கழுத்தை இறுக்கிய கடன்களில் இருந்து மீளுவீங்க. குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதல்கள் ஏற்படலாம். கலைநயத்தோடு வியாபாரம் செய்வீங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில், இரும்பு வியாபாரம் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும். மேலும் ராகு உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் தோல்வியை அடைய மாட்டீங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. நகை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.